सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिनां मध्ये महाभारतम् अथ चतुर्थोऽध्यायः कृष्ण परमात्मा நாலாவது அத்தியாயத்துல ஞான கர்ம சந்நியாச யோகம். முதல்ல அர்ஜுனனுடைய விஷாதத்தை பார்த்தோம், அவனுடைய சோகம் மோகம் இது ரெண்டுத்தையும் பார்த்தோம். அதுல இருந்து அவன் வெளியில வராம முடியாம அவன் என்ன பண்ண, கர்மாவில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். கர்மாவில இருந்து தப்பிச்சுட்டு வைஷ்யாச்சாரியம் கூட நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னாக்க சன்னியாசம் கூட வாங்கிக்க தயாரா இருக்கேன்னு ஒரு எஸ்கேபிஸ்ட் ஆட்டிடியூட்ல அவன் பண்ணிட்டு இருந்தான். அப்போ பகவானுக்கு கோபம் வந்து, இந்த மாதிரி எஸ்கேபிஸ்ட் ஆட்டிடியூட்னால வராது, இங்கேயே இருந்து கர்மாவை பண்ண, ஏன்னா நதி கஷ்டனது ஜாதி கர்மன் அவகர்ம இருக்கு அப்படின்ற கர்மா இல்லாம யாராலையும் இருக்கவே முடியாது. ஆகையினால நீ அப்படி பேசுறது எல்லாம் சரியே இல்லை, கர்மாவை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றதுக்கு அவனுக்கு ஏன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஞானத்தை முதல்ல சொன்னார். ஆத்மாவானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, அது எங்கும் இருக்கக்கூடிய ஆத்மா, அது நித்தியமான ஆத்மா, அது சத்தியமான ஆத்மா. இப்படி அந்த ஆங்கிள் பார்த்தா கூட நீ வந்து சொல்றது சரியில்லை. சரி, இன்னொரு ஆங்கிள் லௌகீகமா பார்த்தாலும் நீ பண்றது சரியில்லை. நீ சண்டை போடாதீங்க இருந்தனால் உன்னுடைய எதிரிகளே உன்னை வந்து தப்பா நினைப்பாங்க, அப்படிதான் சொல்லுமே தவிர யாரும் நீ பேசுறதெல்லாம் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். காரணங்கள்லாம் சொல்லிட்டு இரண்டாவது அத்தியாயத்துல அவனுக்கு கர்மயோகத்தை முழுக்க சொல்லி கர்மஞ்சேவ அதிகாரத்தே மா பலேஷு கதாச்சன அப்படின்னு அவனுக்கு சொல்லிட்டு ஞானத்தையும் சொன்னார், கர்மயோகத்தையும் சொன்னார். இப்ப கர்மயோகத்தை நல்ல விஸ்தாரம் மூணாவது சாப்டர்ல அதை விவரணப்படுத்தி சொன்னார். சொன்ன உடனே நடுவுல ஒரு அசைவு டாபிக்கு போனார். இந்த அவதார மகிமையை சொல்லணும், கீதையினுடைய குளோரியை சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது, இது வந்து சூரிய பகவான் வந்து நான் சூரிய பகவானுக்கு சொன்னேன், அவர் மனுவுக்கு சொன்னார், மனு விஸ்வாசுக்கு சொன்னார், இப்படி பரம்பரையா வந்திருக்கக்கூடிய ஒரு வித்யை இது அப்படின்னு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. நீங்க என்ன எதிர்க்க வந்திருக்கீங்க, நீங்க தேவகியினுடைய புத்திரன், நானும் நீங்களும் ஒன்னா வளர்ந்தவர்கள், எனக்கு ஒன்னா தெரியும், நீங்க எப்படி அதை சொல்லியிருக்க முடியும்? சூரிய பகவானுக்கு சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல இருக்க சூரிய பகவானுக்கு நீங்க எப்படி இந்த வேதாந்தத்தை சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டார். அப்ப கேட்கும் போது அவர் என்ன சொன்னாரு, எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு ஞானி வருதோ அப்போ நானே என்னுடைய வாலிஷன்லயே நான் இந்த அவதாரத்தை எடுக்கிறேன். இவங்களெல்லாம் மாதிரி சம்சாரி மாதிரி என்னுடைய கர்மாவை பேஸ் பண்ணி என்னுடைய ஜென்மாவானது ஏற்படல. இந்த ஜென்மாவானது எனக்கு அவதாரம்னு பேர் இருக்கு. இந்த அவதாரமானது எப்படி ஏற்படுறது அப்படின்னாக்க, நானே எப்பெல்லாம் தர்மத்துக்கு ஞானி வருதோ அப்பெல்லாம் நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எதுக்காக வரேன் அப்படின்னா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாயிக்க துஷ்காரம் பண்றவனுக்கு எல்லாம் நாசம் பண்ணணும்ன்றதுக்காகவும், சாதுக்களை பரிரட்சணம் பண்றதுக்காகவும், இந்த வைதிக தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுவதன் பொருட்டும் நான் ஒரு விதத்திலையும் நான் வந்து உண்டாகி கொண்டே இருப்பேன், நான் வந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு பெரிய விஷயத்த சொன்னார். என்னுடைய இந்த அவதார ரகசியன்றதே ஒரு பெரிய விஷயம், இதை தெரிஞ்சிருந்தாலே அதுவும் வேதாந்தமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ம கர்மச மே வித்யம் ஏதம் யோ வேத்தி தத்வதா. என்னுடைய இந்த மாயையான இந்த ஜென்மம், அதாவது கர்மாவனால ஏற்படல, இது மாயையினால ஏற்பட்ட ஜென்மா அப்படின்றதுனால உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த உலகம் அசத்தியன்றத கோடிட்டு காமிக்கிறார். என்னுடைய ஜென்மாவானது, என்னுடைய கர்மாவானது என்ன, சாது பரித்ராணம் தான் என்னுடைய கர்மா. இப்படி என்னுடைய திவ்யமான அபராக்கிருதமான ஐஸ்வர்யத்தை நீங்கள் உணர்ந்தீர்களே ஆனால் அதுவே காட் ரியலைசேஷன். அந்த காட் ரியலைசேஷன் யோ வேத்தி, யார் ஒருவன் அறிஞ்சுகிறானோ, தத்வதா தத்வேன அறிந்து கொள்கிறானோ, புனர்ஜென்மம். இப்படி அறிஞ்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, தேகம் புனர்ஜென்ம ந வித்யதே,
போன உடனே அவனுக்கு ஜென்மாவே ஏற்படாது. அது மாத்திரம் சொல்ல, மாம் ஏசி என்னையே அவன் அடைகிறான். சகா ஏ அர்ஜுனா அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன தெரியுது? பகவானுடைய இந்த அவதாரத்தையும் லீலையும் அறிக்கை சொல்றதுனாலேயே, காட் ரியலைசேஷன்னாலேயே உனக்கு புனர்ஜென்மாவானது இல்ல அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொராபரேட் பண்ணி ஆகணும். காட் ரியலைசேஷனையும் செல்ஃப் ரியலைசேஷனையும் இப்ப ஒன்னாக்கி காமிக்கணும். ஒன்னாக்கி காமிக்கணும் இந்த உலகம் எப்படி இயங்குறது அப்படின்றதையும் சொல்லி காமிக்கணும். சொல்லி காமிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாரு, அடுத்த சந்தேகத்துக்கு அவனுக்கு எப்போ நீ என்ன அடைவான், எப்போ என்னுடைய இந்த திவ்யமான விஷயங்களை புரிந்து கொள்வாள், என்னுடைய ஜென்மாவை என்னுடைய கர்மாவெல்லாம் நீ புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு அதிகாரித்துவம் உனக்கு வேணும். அந்த அதிகாரித்துவம் வரும்போதுதான் என்ன புரியும். அப்படி அதிகாரியா இருந்து இதை யார் அறிகிறானோ அவனுக்குதான் புனர்ஜென்மா இல்லை. அப்படி வரணும்னா என்னென்ன காரணம் அப்படிங்கிற 3 காரணத்தை சொல்ல போறாரு. ஈகராகபய குரோதாக மன்மயாமாம் உபாஸ்விதாக பஹவோ ஞான தபசா பூகாமத்பாவமாகதாக. ஈக ராக பய குரோதாக முதல்ல அர்ஜுனனுக்கு ஞாபகப்படுத்துறார். உனக்கு காரணம் என்ன? எல்லாரு மேலேயும் ஒரு பயம் வந்தது, எல்லாரு மேலேயும் ஒரு குரோதம் வந்தது. எப்படி எனக்கு கொஞ்சம் கூட பகவானே போய் தூதுக்கு போய் கூட நீங்க யாருமே இப்ப அடி பண்ணிடலான்னாக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா வந்தான். கோபமா எதிர்க்க பார்த்தா தன்னுடைய மனிதர்களே இருக்காங்க, எல்லாம் அவருடைய பெரியப்பா தாத்தா எல்லாரும் மாதலன் மாமனார் இவெல்லாம் பார்த்து இவ்வளவு பேர் சாகத்துக்கு நான் காரணமா ஆகணுமா அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் வந்துருக்கு. அதனால அவனுக்கு இத சொல்றாரு, அத மனசுல வச்சுட்டு கீத ராக பய குரோதா. ராகம் அப்படின்னா ஆசை. ஆசைன்னா என்ன? என்னை விட வேறான ஒரு பொருள் இருக்கு, அதை நான் அடைவதன் மூலமாக எனக்கு சுகப்பிராப்தி சேர்த்து உண்டாகும் அப்படின்னு நினைச்சா அது ராகம். அந்த ராகமானது புல்பில் ஆகல அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? குரோதத்துல அது முடியாது. சங்கா சஞ்சாயதே காமஹா காமா குரோதோ பீஜாயதே. குரோதா பகுதி புத்தி சம்மோகா பிரம்ஷா புத்திநாசா புத்திநாசா வினஷ்யதி அப்படின்னு இந்த கிரமத்தை ஏற்கனவே சொல்லிட்டார். இப்படி குரோதம் வருது. ரெண்டாவது விதியாத்மை பயம் பவதி அப்படின்னு மாண்டிக்கிறதுல ரெண்டாவது ஒரு பொருள் வந்ததே. ஆனால் அப்போ உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு கிளேசம் வரதான் வரும். அது நல்லதா கெட்டதா, என்னை விட பெருசா, என்னை விட சின்னதா, எனக்கு ஈக்குவலா இருக்குமா, என்னை விட தாழ்வா, இப்படி எல்லாம் மனசுல ஒரி வருது. இதுக்கு பேரு தான் பயம்னு பேரு. என்னை விட இன்னொரான ஒரு பொருளை நம்ம ஒத்துட்டோமே ஆனால் இந்த பயமானது வரும். என்னை விட இன்னொரான ஒரு பொருள் எனக்கு சப்போர்ட் கிடைக்கும், அதனால நான் சுகத்தை அடைவேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த ராகம் வரும். இது ரெண்டும் கிடைக்கல அப்படின்னாக்க இதுல இருந்து வர்றது குரோதம். இது எல்லாத்துக்கும் காரணம் ஆசைதான். இந்த ஆசையை நீ இல்லாமல் போக அடிச்சுட்டேனாக்க உனக்கு இந்த என்னுடைய அவதார ரகசியமும் இந்த வேதாந்தமும் நன்னா புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல ஈக ராக பய குரோதா. ராகச்ச பயஞ்ச குரோதச்ச விதா விகதா யஸ்ய. ராகமும் பயமும் குரோதமும் யாருக்கு இல்லையோ அவன் என்ன பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு மண்மயாகனா அப்சஷனா அவன் அதையே நினைச்சுட்டு இருக்கான். ஒரு செஸ் பிளேயர் இருக்கான், அவன் ஜெயிக்கணும் அப்படின்னாக்க அவனுடைய நினைப்பெல்லாம் அதுலயேதான் இருக்கும். அந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் அதே நினைச்சுட்டே இருந்தாதான் அதுவாகவே அவனால மாற முடியும் இல்லையா? எங்கேயுமே அப்படிதான். ஒரு கிரிக்கெட் பிளேயர் வரணும்னா அவன் கிரிக்கெட்டை நினைச்சுட்டே இருந்துட்டே அதையே உபாசனை பண்ணிட்டே இருந்தாதான் அது பலிதமாகும். அப்படி என்னைய ஆன்மீகத்துக்கு வந்தவர்களுக்கு எல்லாம் என்ன லோகத்துல பாக்குற திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு பார்த்தாலே என்னையே எப்பொழுதும் யார் நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ, ஏன்னா அதுக்காக தான் எல்லாரும் பிறந்திருக்கோம். அந்த ஆன்மீகமான ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட்டுக்காக தான் நம்ம புரிஞ்சிருக்கோம், நான் பிறந்திருக்கோம். ஆகையினால அதை பண்ணணும்னாக்க என்னையே நினைச்சு கொண்டே இருந்தா மண்மையாக என்னையே நீங்க நினைத்து கொண்டு இருந்திருக்கணும். பயம் ராகம் குரோதம் இந்த ஆசைகள்லாம் இல்லாமல் இருக்கணும். அது மட்டும் இல்ல, எப்பொழுதும் மாம் உபாசிதா, என்னையே மாம் பரமேஸ்வரம், நான் தான் பரமேஸ்வரன், நான் தான் ஆத்மா பரமாத்மா அப்படின்னு யார் ஒருத்தன் ஆசிரியமா சரண்டர் பண்ணி சமாசிரயம்னு சொல்றாரு இல்லையா, என்னையே உபாசிரியம் பண்ணணும். அப்படி யாரு சரண்டர் பண்ணி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வேதாந்தமானது வரும். அந்த வேதாந்த ஞானத்தினாலதான் ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு தெரியும். அந்த காட் ரியலைசேஷன் வரும். அந்த காட் ரியலைசேஷன் வந்ததுன்னாதான் மோட்சத்தை அடைவ. அப்பொழுதுதான் உனக்கு இன்னொரு ஜென்மா கிடைக்காது அப்படின்றதுனால தீட்டராக பய புரோதனா இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டார்.
மண்மயமா என்னையே நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னாரு. மாமுபாசித என்னையே சரண்டர் பண்ணணும். இந்த 3 காரியமும் யாரு பண்றானோ அது ரொம்ப ஈஸியான காரியம் இல்ல. அதுக்கு நிறைய ஞான தபஸ் பண்ணணும். வகவோ ஞான தபஸாக. ஞான தபஸ்னாக்க இன்னொரு விஷயங்களை அபேட்சை இல்லாமல் அந்த ஞானத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்பதான் இந்த தத்துவமசியானது அவனுக்கு நல்லா புரியும். வேற விஷயத்தோட சேர்த்து பார்த்தா சகுனமாக யோசிக்காதே. ஆனால் அவனால முழுமையாக அதை அறிய முடியாது. அவனுக்கு நிறைய பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும், இல்லைன்னு இல்லை. ஆனா நானாவே ஆகணும் அப்படின்னாக்க அவனுக்கு அந்த குணாதீதமான ஒரு நிலைமையை ஏற்பட வேணும். அதுக்கு பேரு ஞான தபஸ்ன்னு பேரு. லவண மனன நிதித்தியாசனத்தினால மட்டும்தான், அந்தரங்க சாதனத்தினால மட்டும்தான் கிடைக்கும் அந்த ஞான தபசா. அது எப்படிப்பட்ட பகவஹா ஞான தபசா. ஏதோ ஒரு தடவை 2 தடவை பண்றது இல்ல. அது எப்போ பார்த்தாலும் நிறைய பிரயத்தனம் பண்ணணும். காதால நிறைய மெடிடேஷன் பண்ணணும். ஒரு செய்கையிலையும் பகவானுக்கு நினைக்கிறதா அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. பகவோ ஞான தபசா. இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா பூதாக நீங்கள் பரிசுத்தமாக ஆகிவிடுவீர்கள். பூதாக பரிசுத்தமாக ஆயின பிறகு உங்களுடைய அந்தக்கரண சுத்தி எப்போ ஏற்படுகிறதோ அப்போ அந்த மகா வாக்கியமானது, தத்துவமசி மகா வாக்கியமானது உங்களுக்கு புரியும். அப்பொழுது மத்பாவம் ஆகதாக என்னுடைய பாவத்தை நீங்களும் அடைவீர்கள். ஞானியும் ஈஸ்வரன் தான் ஆகிவிடுவான் அப்படின்னு சொல்றதுக்காக சொன்ன ஈஸ்வர பாவம். அதுதான் மோட்சம். அந்த மோட்சத்தை நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஞான தபஸ் தான் காரணம். ஞான தபஸ் என்ன? சிரவண மனன நிதித்தியாசனங்கள் தான் காரணம். வேதாந்தத்தின் மூலமாகத்தான் அப்படி பண்ணணும் அப்படின்னா. அப்படி இருந்தாலும் எவ்வளவு பேரு பக்தியில இருக்கா? எல்லாருமே வேதாந்தத்துக்கு வர முடியுமா? எல்லாரும் சரண்டர் பண்றாங்க. அதெல்லாம் ரைட்டு. என்னை விட வேறான ஒரு தெய்வம் இருக்கு, அந்த தெய்வம் என்ன காப்பாத்துன்னு எல்லா மாம ஜனங்கள்ல இருந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏ தாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வஜः. எவர்கள் யதா ஏன பிரகாரேன மாம் என்னையே பிரபத்தியந்தே பிரபத்தி பண்ணுகிறார்களோ, சரண்டர் பண்ணி என்னையே பக்தி பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவளுக்கு நான் என்ன தெரியுமா பண்றேன்? தான் அவர்களுக்கு ததைவ பஜாம், அவன் என்ன எதிர்பார்த்து என்கிட்ட வரானோ அதை நான் அவருக்கு கொடுத்துக்கிறேன். அனுகிருண்ணாமி அப்படின்ற அர்த்தம். பஜாமினா அவர்களுக்கு அதை அளிக்கிறேன். யார் எனக்கு வேணும் பரீட்சை பாஸ் பண்ணணும் குழந்தை கேட்டாங்கன்னா பரீட்சை பாஸ் பண்ண வைக்கிறேன். யார் யாரு பொண்ணுக்கு கல்யாணம் வேணும்னு கேட்டா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவ என்ன கேட்கறா? சில பேர் இருக்காங்க, அவெல்லாம் என்ன கேட்கறா? முமுட்சுவா இருந்துட்டு எனக்கு மோட்சத்தை கொடுங்க, நான் இந்த கவலையில இருந்து இந்த சம்சாரத்துல இருந்து வேணும்னு யாரு கேட்கறானோ அவனுக்கு நான் அதை கொடுக்குறேன். நான் எல்லாருக்கும் எனக்கு வந்து அவாவா என்ன கேட்கறானோ அவளுடைய கர்மாவுக்கு தக்கின மாதிரி தான் பலனை கொடுப்பேனே தவிர எனக்கு சுதந்திரம் கிடையாது. அதனால நீங்க என்ன கேட்கறாளோ அவாவா என்ன கேட்கறாளோ அதை தான் நான் அனுகிரகம் பண்ண முடியும். அதாவது சூத்திர பாஷ்யத்துல ஒரு பெரிய அதிகரணமே இதுக்காக போட்டாங்க. அவருக்கு வைஷமிய நைர்ஜீன்யம் அப்படின்னு 2 தோஷம் வரும். இப்போ பகவான் வந்து யார் யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளோ, யார் யாரெல்லாம் சஹஸ்ரநாமம் படிக்கிறாளோ அவளுக்கு எல்லாம் நல்லது பண்ணுவேன், யார் யாரெல்லாம் அதெல்லாம் பண்ணாம இருக்காளோ அவளுக்கு எல்லாம் கெடுதல் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பண்றோம். அப்படி பண்ணான்னா பகவானுக்கு விஷமம் அப்படின்னு ஒரு தோஷம் வருது. அவர் சமமா இல்ல. சமமா இருந்தா அவர் நல்லவன் கெட்டவன் எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி தானே பண்ணணும். அப்படின்னாக்கா என்ன, யார் யார் என்ன போட்டுறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுவாங்கனாக்கா அவர் ஜமீன்தார் ஆயிடுவார். லோக்கல்ல இருக்கிற ஜமீன்தார் அரசியல்வாதி எல்லாம் யார் என்ன பண்றான், அவளை யார் யார் போட்டுறாங்களோ அவளுக்கு எல்லாம் வட்ட செயலாளர் போஸ்ட், யார் யார் பண்ணலையோ அவளுக்கு எல்லாம் இல்ல, அப்படி பண்ணி விட்டாங்கன்னாக்க அப்போ பகவானுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? அதனால அவருக்கு இந்த பார்சியாலிட்டி அப்படின்னு ஒரு தோஷம் வந்து சேரும். அது மட்டும் இல்ல, நைர்குண்யம்னு ஒரு தோஷம். எல்லாரையும் அவனுடைய நேரம் ஆனோம்னு கொலை பண்ணி விட்டுறான். 250 பேர் பிளைட்ல போனாங்கன்னா 250 பேர் ஒரே சமயத்துல செத்து போறான்னா என்ன அர்த்தம்? பகவானுக்கு கருணையே இல்ல. அவருக்கு குருநானக்கு கருணை, நைர்குண்யம்னா அவருக்கு கருணையே இல்ல. இப்படின்னு இந்த தோஷம் வரும். ஆகையினால நான் எப்படி தெரியுமா இருக்கேன்? காற்று மாதிரி நான் இருக்கேன். யார் யார் டேப் பண்றானோ அவன் தான் அந்த காற்றை யூஸ் பண்ணிக்கிறான். நான் மழையா பொழிகிறேன். யார் யார் அந்த மழை போகும்போது வயலுக்கு அதை தள்ளி விட்டுக்கிறானோ அவன் தான் தேர் பெனிஃபிட்டட். யார் யார் பாத்திரத்துல பிடிச்சி வச்சுக்கிறானோ அவன் தான் பெனிஃபிட்டட் தவிர நான் எல்லாருக்கும் பெய்யும் மழையா தான் இருக்கேன் தவிர யார் யார் அதை டேப் பண்றானோ அவனுக்கு அது அவனுடைய கர்மாவை பொறுத்துதான் வந்ததே தவிர நான் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். வைஃபை மாதிரி யார் யாரு வேணுமோ நீங்க எடுத்துக்கீங்க, டேப் பண்ணிக்கீங்க.
எல்லாருக்கும் இருக்காது. அதனால அவருக்கு வைஷமியம் நைர்குண்யம் 2 தோஷமும் பொருந்தாது. ஏன்னாக்கா அவளுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை தான் நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இவா பண்றதுனால கொடுக்கறது இல்லை. இவா பண்ற கர்மா என்ன ஆகுது, இவாளுடைய பாப கர்மாவை அதுவே சாகடிக்கிறது. அதனால இவாளுக்கு நல்லது நடக்கிறதே தவிர நான் இவாளுக்கு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு நான் பண்றது கிடையாது. யார் யார் என்னென்ன கேட்டு எப்படி எப்படி பண்றாலோ அதே மாதிரி அவளுக்கு அந்தந்த பலனை நான் கொடுக்கிறேன். அதுதான் உண்மையை தவிர யார் முமுட்சுவா இருந்து மோட்சத்தை கேட்கிறானோ அவனுக்கு மோட்சத்தை கொடுக்க போறேன். யார் ஆர்த்தியா இருந்து எனக்கு அந்த கஷ்ட நிவாரணம் ஆகணும், அந்த இந்த கஷ்ட நிவாரணம் ஆகணும்னா அவனுக்கு அதை கொடுக்குறேன். இப்படித்தான் நான் கொடுத்துக்கிட்டேன். ஆனா எப்படி பார்த்தாலும் ஒண்ணு புரிஞ்சுக்கோ இருக்குன்னா, எல்லாரும் என்னை நம்பிதான் வராங்க. மம வருத்தமா அணுவர்த்த மம வருத்தமான என்னுடைய பாதைக்குதான் எல்லாரும் வராங்க. ஆகையினால இந்த மனுஷியர்கள் எல்லாரும் மம வருத்தமா அணுவர்த்தந்தே மனுஷியாக பார்த்த சர்வஜா. எப்படி அப்படின்னா, ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா ஸ்ரீகேசவம் பிரதிகச்சதி. அவ என்ன செஞ்சா எந்த சாமியை வேணாலும் அவன் உபாசனை பண்ணும். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி பலனை நான் அதுக்கு ஏத்த மாதிரியே நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால நான் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த சரண்டர் ஒண்ணுதான் எல்லார் கையில இருந்து எதிர்பார்க்கறது. யார் அந்த சரண்டர் பண்ணிட்டானோ அவன் என்னுடைய வழிக்கு வந்துட்டான். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு கர்ம யோகத்தையும் உபாசனா யோகத்தையும் கொடுத்து அவளுக்கு ஞான யோகத்தையும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றேன். யார் யார் என்கிட்ட வந்தாலோ அவ என்ன கேட்கறாளோ அதே மாதிரியே கொடுத்து அவளுக்கு அந்த கர்ம சுத்தியும் கொடுத்து அவளை இந்த வழிக்கு கொண்டு வர போறேன் அப்படின்றாங்க. ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்றாங்க, கர்மாவிலேயே தான் அர்த்தம் இருக்காங்க. யாரும் வேதாந்தத்துக்கு வரமாட்டேன்றாங்க. ஏன் அப்படி வரமாட்டேன்றாங்க அப்படின்னா, இதுலதான் அவளுக்கு பலன் கிடைக்காது. ஒரு கோயிலுக்கு போயிட்டு ரிசல்ட் வந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா ரிசல்ட் வந்து அடுத்த வருஷமா அதே கோயிலுக்கு போறான், அதுக்கு அடுத்த வருஷமும் அதே கோவிலுக்கு போறான். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அதுல பிடிப்பு ஜாஸ்தி ஆயிடுது. அதனால கர்மணாம் சித்திம் யஜந்தே இஹ தேவதாஹ க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. காக்ஷந்தா அப்படின்னாக்க எதிர்பார்க்கணும். அதை எதிர்பார்த்து இருக்கிறவர்கள் அவளுக்கு கர்மனா சித்தி, அந்த கர்மாவனால அவளுக்கு சித்தி கிடைக்கிறது. அவ பண்ற கர்மாவனால. அதனால அவர்கள் என்ன பண்றாங்க, தேவதாக எஜென்ட் தேவதைகளை போய் நவகிரக தேவதையா இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், வருணனா இருக்கட்டும், யாகமா இருக்கட்டும், அப்படி எல்லாரும் அவளுடைய அந்த தேவதைய போட்டுறாங்க. போய் வச்சிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏன் அவளுக்கு அந்த கர்மாவதான் பிடிச்சிருக்கு, அதுக்கு பலன் மேல ஆசையை வைத்துக் கொண்டு அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படி பண்றாங்கன்றதையும் பாரு. நான் இன்னொரு காரியமும் பண்றேன். இந்த உலக ஸ்திதி பண்ணணும்னாக்க அவளுக்கு க்ஷிப்ரம்ஹி சித்திஹி பவதி மானுஷ லோகே. அவளுக்கு இந்த மனுஷ லோகத்துலதான் இந்த சித்தி. இப்போ அனிமலா பிறந்தான்னா பிளான்டா பிறந்தான்னா எங்க இருந்து ப்ரே பண்றது, எப்படி பகவான் கிட்ட சரண்டர் ஆகுது, அவனுக்கு என்ன பலனை கிடைக்கும்? மனுஷ லோகத்துக்கு தான் இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. மனுஷ லோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த கர்மாவை பண்ணுவதன் மூலமாக அவளுக்கு க்ஷிப்ரம் பவதி சித்தி, சித்தியானது அவளுக்கு உடனே கிடைக்கிறது. எதனால? அவ பண்ற கர்மஜா, அவளுடைய கர்மாவனால சித்தி கிடைக்கிறது. அது எப்படி கிடைக்கும் அவளுக்கு கர்மாவனால அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. சந்தேகம் வந்ததுன்னா இப்ப பெரிய டாபிக்கு போயிட்டாரு. சாதுர்வர்யம் மயா ஸ்ருஷ்டம் குணகர்ம விபாகசஹ தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். இந்த மனுஷ லோகத்துலதான் இதெல்லாம் வருது. நிச்சய லோகத்துலாம் இல்ல. ஏன் அப்படி வருதுன்னாக்க, நான் அப்படிதான் எல்லா லோகத்தையும் தயார் பண்ணிருக்கேன். இந்த லோகத்தை எல்லாம் எப்படி தயார் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, உலகத்துல ஹார்மனின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகமானது அவர் என்ன பண்ணாருன்னா அவர் தான் இந்த உலகத்துக்கு உண்டாக்கினார். அவர் தான் எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயம் அதிசம்பிசந்தி தத் பிரம்ம தத் விஜ்ஞாதஸ்வ அப்படின்னு அந்த பிரம்மத்தை நீ அறிந்து கொள்ளணும் அப்படின்னு உபநிஷத் சொல்றது. ஏன்னா அந்த பிரம்மன் தான் இந்த உலகத்தையே உண்டாக்கினார். அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அவர் தான் ஸ்திதி பண்ணணும். அவருடைய எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கினாலும் அதனுடைய மெயின்டெனன்ஸும் கொஞ்ச நாளைக்கு அவருடைய பொறுப்பு. அதனால பகவானும் ஒரு இவ்வளவு பெரிய உலகத்தை தயாரிச்சாருன்னா இதனுடைய மெயின்டெனன்ஸுக்கும் அவர் தான் காரணமா இருக்கிறதுனால அவர் இந்த உலகத்தை ஸ்திதி பண்ணணும். அவரே என்ன பண்ண இன்னொரு கோரமான கர்மா டெஸ்ட்ராயும் பண்றாரு. அவனுக்கு காரியம் முடிஞ்சதுன்னா இப்படி பண்றாரு. இப்படி பண்ணும்போது அந்த பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, இவாளுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு 2 விதமான சாய்ஸ் இருக்கு. கர்மாவை ஃபாலோ பண்ணி அவ நினைக்கக்கூடிய காரியத்தை பகவானின் மூலமாக சாதித்து கொள்ளலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
ஞானத்தின் மூலமாக அவரையே அடையலாம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி மேஜர் பீப்புள் எதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னாக்க அந்த கர்மாவனால அவரை கிடைக்கலாமே அப்படின்றதுக்காக தான் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்படின்னா அர்ஜுனா, நீயும் இந்த கர்மாவுக்கு தான் பயந்து இப்படி பண்ண. இந்த கர்மாவுக்கு நீ பயந்ததுக்கு காரணம் என்ன? அதுக்கு முன்னாடி எப்படி இருக்க? இந்த கர்மாவை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தான். ஒரு இது நல்ல பேர் வாங்கணும்னு அங்கங்க சண்டை எல்லாம் போட்டான். இப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு டிப்ரெஷன் வந்துருச்சு எல்லாரையும் பார்த்த உடனே. அதனால அவன் என்ன பண்ண, இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு பண்ணான். இந்த எஸ்கேபிசம் மாத்திரம் நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்த உலகத்தை நான் எப்படி தயார் பண்ணிருக்கேன் அப்படின்னாக்க, யாராலையும் ஒரு க்ஷணம் கூட எந்த கர்மாவும் பண்ணாம இருக்கவே முடியாது. அது ஞானியாக இருந்தாலும் சன்னியாசிகளாக இருந்தாலும் இப்ப தடுக்கிற மாதிரி சன்னியாச ஆசிரமம் வாங்கினதுனால இவனுக்கு வந்து ரொம்ப எஸ்கேப் பண்ணிடலாம்னு நினைச்சா அது நடக்குமா? ஆசிரமத்துல போனா அங்கேயும் அநேக ப்ராப்ளங்கள். வளத்தை நிர்வாகம் பண்றதுன்னா சாதாரணமான காரியமா? அது நம்மளை விட மோசமான சம்சாரம் அங்க அவளுக்கு இருக்கு. அது எல்லாத்தையும் தான் அவ பண்ணிதான் ஆகணும். அங்க போனா ஒரு சன்னியாசியினுடைய வேலை ஆசிரமத்துல கிட்ட அவருடைய ஒர்க் என்னன்னாக்க, சாமிஜி எங்கெல்லாம் போறாரா டிக்கெட் புக் பண்ணும். அதேதானே நம்மளும் இங்க பண்ணிட்டு இருக்கோம். அங்க போனாலும் எல்லாரும் இதுல இருந்து தப்பிக்கலாம் முடியாது. எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் அவளுடைய கர்மாவில இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படி இருக்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணாரு, ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் குரோத் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துல. இப்படி இருந்தாலும் யார் யார் முன்னுக்கு வரணுமோ அவ வந்து ஸ்பிரிச்சுவல் குரோத் வந்து அவ ஞானத்தை அடைஞ்சு போனாதான் அப்பதான் அடுத்தது காரியம். இல்லைன்னா திருப்பி திருப்பி பிறந்துட்டே இருப்பாங்க. அதனால மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டிஜது சித்தையே எதனாமதி சித்தானாம் கஷ்டின் மாம் பேசி தத்துவ. 1000 பேர் ட்ரை பண்ணா கூட யாரோ ஒருத்தர் தான் இந்த வரைக்கும். எத்தனையோ மாம்பழங்கள் நம்ம சாப்பிட்டாலும் எத்தனையோ கொட்டைகளை தூக்கி விசிறி எரிஞ்சாலும் எல்லா கொட்டையும் மரமா ஆனதில்லை. ஏதோ ஒண்ணுதான் மரமா ஆகும். அப்படிதான் விடுதலையானது கிடைக்கும். அப்படி எல்லாருக்கும் ஒரு எய்ம்னு ஒண்ணு இருந்ததுன்னா இந்த ஞானி ஆகணும், அவனுக்கு ஈஸ்வர பாவத்தை அடையணும் அப்படின்றதுல பகவான் கிளியரா இருக்காரு. ஆகையினால அவர் என்ன பண்ணாரு, இத நிலையை அடையணும்ன்றதுக்காக வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டினார். இந்த உலகத்தை ஸ்திதி பண்றதுக்கு காரணத்துக்காக. அப்ப எப்படி பண்ணாரு, அவரே எக்ஸாம்பிளா இருந்தார். அவரே எக்ஸாம்பிளா இருந்து காமிச்சாதான் எல்லாருக்கும் புரியும். அவரே ஜெயில பிறந்தார். அவரே தூது போனார் பாண்டவர்களுக்காக. ஆனா ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்காக அவருக்கு வருத்தப்பட்டாரா? இந்த கர்மாலாம் அவர் ஏதாவது அஃபெக்ட் ஆச்சா? அவருக்கும் ஃபெயிலியர் இருக்கு. அவரும் கஷ்டம் எல்லாம் பட்டார். ஆனா இந்த கஷ்டத்தெல்லாம் இருந்து மக்களுக்கு என்ன உணர வச்சார் அவர் அவதாரத்துலன்னாங்க, இது எல்லாம் எல்லாரும் பேஸ் பண்ணிதான் நோபடி இஸ் எக்ஸம்ஷன். அவன் இதை தாண்டி மேல முன்னுக்கு வர வேண்டியது அப்படின்னு காமிக்கிறதுக்காக அப்படி பண்ணாங்க. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இந்த உலகத்தை நான் தான் படைச்சேன். அந்த படைச்சதை ஸ்திதி பண்றதுக்காக 4 வர்ணங்களையும் படைச்சேன். இப்படி படிச்சா கூட இதுக்கு நான் தான் கர்த்தா. ஐ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கர்த்தா நான் தான். கர்த்தாவாக இருந்தாலும் ஒண்ணு தெரிஞ்சுங்க, நான் அகர்த்தாவா இருக்கேன். இது எதுலையுமே சம்பந்தப்படாம இருக்கேன். நான் தான் கர்த்தா. நான் தான் இந்த 4 வர்ணங்களையும் வேதத்தின் மூலமா படைச்சேன். ஆனா நானே அகர்த்தாவாகவும் அத்தியமாகவும் இருக்கேன். எப்படி இருக்கேன் அப்படின்னாக்க, இது எதுலையும் சம்பந்தப்படாம எப்படி கிருஷ்ண பரமாத்மா இருந்து காமிச்சாரோ அப்படி இந்த ஹியூமனுடைய குரோத் எப்படி இருக்கணும்னாக்க, முதல்ல இருந்து சின்ன வயசுல அது வேணும் இது வேணும் படிச்சான். அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வந்தது. அதுக்கப்புறம் வந்தவங்க வேதாந்தத்துக்கு வந்தா, அதுக்கப்புறம் ஆன்மீக பாதைக்கு வந்தா, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் தான் ஓசத்தி அப்படின்னு அவனுடைய குரோத்தும் இம்பார்ட்டன்ட். அதனால இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணாரு, இண்டிவிஜுவல் ஹார்மனி இருந்தது. அதனால்தான் சோசியல் ஹார்மனி இருக்கும். இண்டிவிஜுவல் ஹார்மனி வேணும் அப்படின்னாக்க இவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, வர்ணாசிரம தர்மத்தை நாம பண்ணாதான் இது இருக்கும். இந்த வர்ணாசிரம தர்மமானது இன்னைக்கு எந்த ரிலிஜன்லயும் இல்லாத ஒரு சமாச்சாரம். ஏன் அப்படின்னாக்க, இப்போ எல்லாருமே தன்னுடைய இன்டெலெக்ட பேஸ் பண்ணி எழுதின ரிலிஜன் தான் ஜாஸ்தி. அவளுடைய இன்டெலெக்ட பேஸ் பண்ணி இப்போ என்கிட்ட இருக்கிற பொருளை காணாம போயிடுச்சுன்னாக்க எனக்கு வருத்தம் வருது. அதனால என்ன தெரியுது, நான் இன்னொருத்தனுடைய பொருளை அபகரிக்க கூடாதுன்னு தெரியுது. என்னை யாராவது அடிச்சாங்கனாக்க எனக்கு வலிக்கிறது அப்படின்னா அர்த்தம் நான் இன்னொருத்தரை அடிக்க கூடாதுன்னு இருக்கு. நான் பொய் சொன்னாங்கனாக்கா அதனுடைய விளைவுகள் எனக்கே வருது. அதனால ஒருத்தருடைய இன்சைக்கு காரணமாயிருந்தா அதனால பொய் சொல்லக்கூடாது. இப்படி இந்த சாமானிய தர்மங்கள் தான் எல்லா ரிலிஜனும் சொல்றது. நம்ம வேதமும் இந்த தர்மங்களை எல்லாம் சொல்றது. ஹிம்சன ஹிம்சியா சர்வா பூதானி அப்படின்னு அதெல்லாம் சொல்றது. ஆனா விசேஷமான தர்மம் என்ன இந்துயிசத்துல அப்படின்னாக்க இந்த வர்ணாசிரம தர்மம் தான். இது யாராலையும் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இவர்
பகவான் இங்க சொல்றாரு, இது வேதத்துல இருக்கு. எப்படி இருக்குன்னா, சாதுர்வர்ணியம் அப்படிங்கிறது 4 ஆசிரமங்கள், 4 வர்ணங்கள் இருக்கு. 4 வர்ணங்கள் என்ன அப்படின்னாக்க, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூதரன் அப்படின்னு 4 வர்ணங்கள் இருக்கு. அதே மாதிரி மனுஷனுக்கு 4 ஆசிரமங்கள், பிரம்மச்சாரி ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சன்னியாசாசிரமம் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் குரூப்புக்காக அவர் போட்டார். இதுல பிரம்மச்சாரி ஆசிரமத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகுது, இவன் நிறைய படிக்கிறான், ஸ்டூடெண்ட்ஷிப் இல்லையா, ஸ்டூடெண்டா இருக்காங்க, நிறைய எஜுகேஷன் இவனுக்கு வருது, படிப்பு வருது. அந்த படிப்போடையே இவனுக்கு என்ன வாத்தியார் கற்றுக் கொடுக்குறாருன்னா, மெட்டீரியல் பெனிஃபிட்டும் எப்படி அனுபவிக்கணும், வைதிக கர்மாவெல்லாம் பண்ணணும், பகவானை எப்படி நாடணும், அவர் மூலமாக எப்படி சாதித்துக் கொள்ளணும், அதையும் சொல்லித்தரார். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதையும் தாண்டி இருக்கக்கூடிய வேதாந்தம்னு ஒண்ணு இருக்கு, அதையும் அந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்துன்னு ஒண்ணு இருக்கு, அதுலதான் உன்னுடைய போக்கஸ் இருக்குன்னு 2 தீம் கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு. இது கண்டுபிடிச்ச உடனே இது படிச்சதெல்லாம் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். படிச்சதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணனா அடுத்த ஆசிரமத்துக்கு அவன் ப்ரொமோட் ஆகணும், கிரகஸ்தாசிரமத்துக்கு வரான். கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்துட்டுன்னா என்ன ஆச்சுன்னாக்க, இங்க அவனுக்கு பந்தங்கள், ஒய்ஃப் வந்தாச்சு, அவளுடைய பந்தங்கள், இவனுடைய பந்தங்கள், அப்பா அம்மா எல்லாரோடையும் இவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போகணும். இவன் இத ரொம்ப டிப்ளமசி இவன் கத்துக்க வேண்டியிருக்கு அந்த கிரகஸ்தாசிரமத்துல. அதனால இவன் என்ன எல்லாத்தையுமே புரிஞ்சிட்டு பண்றதுதான் கர்மயோகமா எல்லாத்தையும் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டி இவனுக்கு வருது. பகவத் அர்ப்பணமாகவும் பண்ணணும், ஆனா காரியங்களை பண்ணாமையும் இருக்க முடியாது. அந்த எப்படி எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். எந்த அளவுக்கு நமக்கு ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா அதுக்காக இடிச்சு உட்கார முடியாது. எந்த அளவுக்கு வெற்றி வந்துருச்சுனாக்க ஒரேடியா குதிக்கவும் முடியாது. சுகேஷு விகதஸ்ரீஹா துக்கேஷு அனுஜீக்னமனாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி இவன் என்ன பண்றான், இந்த கர்மயோகம் பண்ணும்போது இவனுக்கு எல்லா பொருளும் தேவைதான். இவனுக்கு கர்மயோகத்துல இருக்கும்போது, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும்போது பணம் அவசியம்தான், செல்வம் அவசியம்தான். ஆனாலும் இவன் என்ன பண்றான், அவனுக்கு கோக்கெல்லாம் தேவைப்படுறது, செல்வங்கள் தேவைப்படுறது, நிறைய துணிமணிகள்லாம் தேவைப்படுறது, 4 இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அவனுக்கு. அதெல்லாம் கேட்கறதுல தப்பு இல்லை. அதனால அவன் என்ன பண்றான், வஸ்திரங்கள் வேணும், கோக்கெல்லாம் கேட்கறான், நிறைய வேணும்னு. அன்னபானே எங்காத்துல எல்லாருக்கும் அன்னபானம் நிறைய இருக்கணும், சம்பிருத்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அது மாத்திரம் இல்ல, நேம் அண்ட் ஃபேமும் வரணும் அப்படின்னு அம்மாவா அப்படின்னு கேட்கறது வேதம். அப்படின்னா என்ன அர்த்தம், நேம் அண்ட் ஃபேமும் எதிர்பார்க்கறதுன்னு தப்பு இல்லை அப்படின்னு வேதமே சொல்லி கொடுக்கறது அவனுக்கு. நீ ஸ்ரீயமாவா, நீ வேணும்னா கேட்டுக்கோப்பா, இப்படி எல்லாம் பண்ணணும்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேதத்தை படிச்சதுனால அவனுக்கு யஜ்யங்களை பத்தி தெரியாது. யஜ்யம் பண்ணா நம்ம இவ்வளவு தூரத்துக்கு காரணமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த எலிமெண்ட்ஸ் தான், 5 எலிமெண்ட்ஸ் தான் காரணம். அந்த 5 எலிமெண்ட்ஸ்ல இருந்தா இந்த உடம்பு வந்திருக்கு, இந்த 5 எலிமெண்ட்ஸ்ல இருந்தா இந்த உலகம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால அவன் என்ன பண்றான், பூத யஜ்யம் பண்றான். அவன் அப்பா அம்மாவனாலதான் இந்த பிறவி கிடைச்சது அப்படின்னு தெரிஞ்சதுனால அவன் பிதிரு யஜ்யங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த வேதங்கள் சொன்னதுனாலதான் நம்மளால தார்மீகமான ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. தர்மசாஸ்திரங்கள் படி நம்ம இருந்தாதான் நம்மளால சிரேயஸ் மேலும் மேலும் நம்ம முன்னுக்கு எடுத்துன்னு வர முடியும் அப்படின்றதுனால ரிஷி யஜ்யம் பண்றான். இப்படி கூட இருக்கிறவங்களாலதான் நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. உடனே வரவர் பக்கத்துல இருக்கிறவர் தான் வராது. அதனால இந்த மனுஷர்களுக்கு நம்மளால முடிஞ்ச இருக்குன்னா நம்ம அதுல எப்பெல்லாம் சௌகரியம் ஒரு நல்லது கெட்டதுனாக்க எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இப்படி மனுஷ யஜ்யம், இப்படி மனுஷ யஜ்யம், தேவ யஜ்யம், பிதிரு யஜ்யம், பூத யஜ்யம், இப்படி யஜ்யங்கள்ல பஞ்சமகா யஜ்யங்களை எல்லாம் அவன் பண்ணிட்டே இருக்கான். எப்போ கிரகஸ்தாசிரமத்துல எவ்வளவு நாள் தான் இந்த கர்மாவை பண்ணிட்டே இருக்கிறது, இதுக்கு மேல அவன் போகணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் அவனுக்கு வயசாகி போயிட்டு அடுத்தது பையன் வந்தாச்சு. இப்பவும் போய் அவன் வீட்டுல உட்கார்ந்து அவனே கோல வச்சுட்டு இருந்தான்னாக்க அதனால இவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கிதான் ஆகணும். அப்போ இந்த ஒதுங்கணும்னாக்க அவளுக்கு அந்த ரூட் வேண்டாம். நம்ம காலத்துல நீங்க இருந்ததெல்லாம் கரெக்ட், இந்த காலத்துல நீங்க செய்யறது எல்லாமே தப்பா இருக்கும், அவ பண்றதுதான் கரெக்டா இருக்குன்றத நம்ம புரிஞ்சுட்டு அவளுக்கு வழி கொடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுதான் வானப்பிரஸ்தாசிரமம். இந்த வானப்பிரஸ்தாசிரமத்துல அவர் என்ன பண்றாருனாக்க, இப்ப இவ்வளவு நாள் ஓரளவுக்கு செல்ஃபிஷா இருந்துட்டார், வேதமும் தெரியுது இவருக்கு பகவானுடைய கிரேட்னஸ், கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு செல்ஃப்லெஸ்ஸா ஆக்ட் பண்ணது வந்து எல்லா பசங்களுக்கு எனக்கு ஒண்ணும் வேண்டாம் இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஆத்துல இருந்து ஆரம்பிக்கிறது இந்த செல்ஃப்லெஸ் ஆட்டிடியூட். இந்த செல்ஃப்லெஸ் ஆட்டிடியூட் வர்றதுனால என்ன இருக்குன்னாக்க, சர்வே பவந்து சுகினஹா சர்வே பத்ராணி பஷ்யந்துன்ற நிலைமைக்கு இவர் வந்துட்டார். வயசான உடனே வந்த உடனே அதுவே இது உபாசன யோகத்திலேயே இருக்காரு. நம்ம ஜபத்தை பண்ணாமா, காத்தால அதை பண்ணாமா, இது என்ன ஆச்சுன்னா என்ன, இது அவா பாத்துக்கிறான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாரு, பகவானையே
தரணும்னு காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் உபாசனம் பண்ணிட்டு அப்படியே அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. இப்படியே பண்ணிட்டே இருந்தாங்க. இதுக்கும் ஒரு ஞாபகம் வேணாமா? எப்போதான் இது எல்லாத்தையும் விடுறது? இதுவும் ஒரு அதுக்கு அடுத்த நிலைமைக்கு சன்னியாசமான ஒரு நிலைமைக்கு அவர் போற சன்னியாச ஆசிரமத்துக்கு. இது தனியா ஆசிரமம் எடுத்துட்டு போனா வீட்லயும் இப்படி இருக்கலாம். அதனாலதான் முன்னாடியே அவர் சொல்ல ஜனகாதிகள்லாம் இப்படிதான் இருந்தது, யாக்கியவல்யர் இப்படிதான் இருந்தார் அப்படின்ற எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்த்த விஸ்வபதி எல்லாம் இப்படிதான் இருந்தாங்க. ஆகையினால் கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்து கூட இவர்கள் வானப்பிரஸ்தம் மாதிரி இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் சன்னியாசியாக நிலைமையை வச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஞானத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி உபனிஷத்து தான் நமக்கு வசதி அப்படின்னு அந்த உபனிஷத்தையே அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு வருது. இப்படி பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாவும் இருந்தான், செல்ஃப்லெஸ்ஸாவும் சர்வீஸ் பண்ணி இதுக்கப்புறம் இவன் வந்த ஸ்பிரிச்சுவல் குரோத் இவனுக்கு இவன் ஞானத்தையும் அடையறான். இப்படி வரதுதான் சரியான ஒரு குரோத்ல இவன் வரான். இப்படி இண்டிவிஜுவலுக்கு வரணுன்றதுக்காக ஆசிரமத்தை எப்படி பண்ண பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாச ஆசிரமம் அப்படின்னு இந்த இண்டிவிஜுவல் மாத்திரம் சரியா இருந்தா போதுமா? உலகமும் பார்க்க வேண்டியது அவருடைய பொறுப்பு இருக்கு. அந்த உலகத்தை காப்பணும், சொசைட்டியினுடைய வெல்ஃபேர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வர்ண வியவஸ்தையை எடுத்துன்னு வந்தார். வியவஸ்தான டிசைன் பிளான். அவர் என்ன பண்ணார், இந்த இந்த ஆசிரமத்தை எப்படி எடுத்துன்னு வந்தாலும் வர்ணங்களையும் அப்படி படைச்சார். எப்படி படைச்சார் அப்படின்னாக்க பிராமண வர்ணம், சத்திரிய வர்ணா, வைசிய வர்ணா, சூத்திர வர்ணா அப்படின்னு 4 விதமாக மக்களை தயார்படுத்தினார். அவர் என்ன பேசிஸ்ல அப்படி பண்ணார்? அடுத்த கேள்வி, என்ன பேசிஸ்ல அவர் யார் அப்படி எல்லாம் பிரிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா, குணத்தகா பிரிக்க முடியும். யார் யாருக்கு பிராமணிக்கல் ஆட்டிடியூட் இருக்கோ அவளுக்கு, யார் யாருக்கெல்லாம் சத்திரிய ஆட்டிடியூட் இருக்கோ அவா, யார் யாருக்கெல்லாம் கிருஷிலையும் பணத்திலையும் ஆசை இருக்கோ அவெல்லாம் வைசியா அப்படி அந்த புத்தி இருக்கிறவா, யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் இன்னொருத்தருக்கு சர்வ் பண்றதுல ஆசை இருக்கோ அவளுக்கெல்லாம் அவளுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணார். சரி, அப்படின்னாக்க என்னாச்சு? குணபிராமணா, குணக்ஷத்ரியா, குணவைசியா, குணசூத்ரா அப்படின்னு அவருக்கு வருது. குணத்தை வச்சு பார்த்தான்னா யாருக்கு ஆத்ம சத்துவ குணம் ஜாஸ்தி இருக்கோ அவன் குணபிராமணனா இருக்கான். யாருக்கு பணத்துல இனத்துல ஆசை இருக்கோ அவன்லாம் வைசியனாக. யாருக்கு இந்த டிஃபென்ஸ்ல போய் நடக்கிறதுல நல்லது கேட்கறது, லா அண்ட் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்றது, அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி எல்லாம் ஒரு ஆசை இருக்கோ அவனுக்கு சத்திரிய குணத்தோட அவன் கூட இருக்கான். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணத்தோட சேர்ந்தவனா தான் இருக்கான். யாருக்கு சத்துவ குணம் ஜாஸ்தி இருக்கோ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பிராமணிக்கலா இருக்கு. யாருடைய வாழ்க்கை ரஜோகுணம் ஜாஸ்தி இருக்கோ அவனுக்கெல்லாம் எப்படி இருக்கு, சத்துவ குணம் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதை விட குறைவா சமோ குணம் இருக்கிறவெல்லாம் அவெல்லாம் என்ன பண்றா, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல எல்லாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் ஜனங்களை காப்பாத்துறது, பிராமணால பண்றது, கோயில விருத்தி பண்றது, இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்னும் சில பேருக்கு எப்படி இருக்கு அப்படின்னாக்கா இவாளுக்கெல்லாம் வைசியாலா இருக்கும். கிருஷியில, மணியில இதுலதான் இன்ட்ரெஸ்ட். இந்த மணினாலும் நாட்டுக்கு நல்லது நடக்கிறது. இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் என்ன பண்றாங்க, சூத்திர குணத்தோட இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது, சர்வீஸ் பண்றது, இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தருக்கு சகாயம் பண்றதுலயே அவளுக்கு ஒரு ஆசை. இப்படி பிரிச்சாரு. இன்னொரு விதமா பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷன் வைஸ் பிரிச்சார், கர்மத்தகா பிரிச்சார். இந்த வர்ணத்தை கர்மத்தகா பிரிச்சாருன்னா கர்ம பிராமணா, கர்மக்ஷத்ரியா, கர்ம வைசியா, கர்மசூத்ரா. இது எப்படி இருந்தாங்க ப்ரொஃபஷனை பேஸ் பண்ணி பிரிச்சுட்டாரு. இப்படி ஒரு விதமா பிரிக்கிறார். இன்னொரு விதமா பிரிக்கிறாரு, ஜாதிதகா பிரிக்கிறார். பிறக்கிறதுனால வச்சு இவன் பிராமணன், இவன் சத்திரியன், இவன் வைசியன், இவன் சூத்திரன் அப்படின்றாரு. இங்க டாக்ஸ்ன்றது வரவே இல்லை. ஜாயத்தே இது ஜாதி, ஜாயத்தேன்னா பரவ ஜன் அப்படின்ற ஒரு ரூட்ல இருந்து வந்ததுனால இது ஜாதினாக்க என்ன பிறப்புனால வருது. பிறப்புனால சில பேர் பிராமணா, ஜாதி பிராமணா, ஜாதி கத்திரியா, ஜாதி வைசியா, ஜாதி சூத்ரா அப்படின்னா எப்படி யாருன்னா ஜென்மனா ஜாயதே சூத்ரா, சம்ஸ்காரா விஜவிச்சதே, வேதபடனா விபரஸ்யாத், பிரம்மஜானா பிராமணா அப்படின்னு மனு சொல்றாரு. அப்படின்னா எல்லாருமே பிறக்கும் பொழுது சூத்திரர்களாக தான் பிறக்கிறாங்க. அவளுக்கு உபநயனாதி சம்ஸ்காரங்கள் ஏற்படுகிறது. இல்ல பகவானை பற்றிய நாலேஜ் எல்லாம் இவளுக்கு வரும் பொழுது இவளுடைய மனசானது கொஞ்சம் தெளிவடையாது. அதனால அவனுடைய காரியங்கள்லாம் வேறுபடுறது.
அதுக்கப்புறம் வேதத்தை படிக்கிற காரணத்தினால அவனுக்கு என்ன ஆச்சு, இவனுக்கு விப்ரன்னு இவனுக்கு போச்சு. இவனுக்கு அது ஏன்னா படிப்புக்கு தானே மதிப்பு. அப்பதான் அந்த சத்துவகுணம் ஜாஸ்தி இருந்தாதானே பிராமணனா ரெகக்னைஸ் பண்ண முடியும். அதனால வேதத்தை படிக்கிறதுனால விப்ரன் ஆகலாம். அதுக்கப்புறம் விப்ரன் ஆனா மாத்திரம் போதுமானா அந்த வேதத்தை விட்டு சம்பளத்தை துட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சான்னா அவனுக்கும் அந்த வைசிய குணம் வந்துடுறது இல்லையா. அப்ப வந்து கர்மாபடி அவன் வைதிகனா இருந்தாலும் வைசியன் மாதிரி பணத்துல ஆசை இப்படி எல்லாம் வந்துட்டு இப்ப என்ன ஆகுது, அவனுக்கு என்ன, அவனுக்கு வைசிய புத்தி தான் ஜாஸ்தி இருக்கு. அதனால அவனுக்கு சத்துவ குணமானது குறைஞ்சிட்டே வந்துடுறது. சோ அவனை இந்த ஜாதியை வச்சுட்டு சொல்ல முடியல. ஜாதியை பொறுத்த வரைக்கும் அவன் பிராமணனா இருந்தாலும் அவனுக்கு வந்து வைசியன் மாதிரி பணத்துல ஆசை வருது. அதனால இந்த ப்ராப்ளம் வருது. சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, ஏன்னாக்கா அவனுக்கு ரஜோ குணம் ஜாஸ்தி இருக்கு, சமோ குணம் அதுவும் ஜாஸ்தி இருக்கு, சத்துவ குணம் குறைவா இருக்கு. அதனால அவன் வந்து வைசியனா ஆயிடலாம். சூத்திரனா இருந்தா இந்த மூணை பத்தியே கவலையே இல்லை அவனுக்கு. இது அப்ப யாரு எப்படி போனா என்ன, நம்மளுடைய வேலை ஏதாவது கேட்டா உதவுறது, இல்லைன்னா வந்து அவனுக்கு ஒரு பெரிய ஆசைகள்லாம் இல்லாம இருக்கக்கூடிய நமக்கு இந்த தூக்கத்துல அந்த நிலைமையிலதான் இருக்கும். எல்லாருமே சமோ குணத்துலதான் உட்கார்ந்து இருக்கோம். அதனால அப்போ பெரிய வாழ்க்கையில குறிக்கோள்லாம் ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு. ஏதோ இது செய்தியில ஓட்டிட்டு போலாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ இந்த கர்ம பிராமணனை பார்த்தோம். கர்ம பிராமணன் என்ன பண்றான்னாக்க, இந்த கர்ம பிராமணன் வந்து இன்டெலக்சுவல் தான். இன்டெலக்சுவலா இருக்கான் அப்படின்னாக்க இவனுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி எஜுகேஷன் இருக்கணும், ரிசர்ச் பண்ணணும், இவன் டீச்சரா இருக்கணும். இப்படிப்பட்ட ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடியவன் தான் பிராமணன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. இப்படிப்பட்ட ப்ரொஃபஷன்ல இருக்கவன் தான் உண்மையான பிராமணன். ஏன்னா அவன் வந்து எப்பொழுதுமே படிப்புலயே இருக்கணும். படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா. உலகத்துல இயங்கணும்னாக்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் உலகம் இயங்குது. அதனால பிரதானமா இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு. ஆனா அது பிரதானம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், லா அண்ட் ஆர்டர் இருக்கணும், டிஃபென்ஸ் இருக்கணும். அது இருக்காது. அப்படின்றதுனால இவர் என்ன பண்றாரு, சத்திரிய கர்மாவும் பகவான் படைச்சு வச்சிருக்காரு. இந்த சத்திரிய கர்மாவும் இருக்கணும், பிராமண கர்மாவும் வேணும். இது இல்லாம இது எப்படி நடக்கும்? இதெல்லாம் இருந்தா மாத்திரம் போயிடுமா? கையில காசு இல்லைன்னாக்க எதுவுமே நடக்காது. அப்படின்னாக்க என்ன அர்த்தம், வைசிய கர்மாவும் அவசியம் சொசைட்டில. அது இல்லைன்னாக்க எப்படி நடக்கும்? இது நாலேஜ் இருக்கா போதுமா? செய்யக்கூடிய கெப்பாசிட்டி, லா அண்ட் ஆர்டர் புக் எல்லாம் போட்டீங்கன்னாக்கா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதுமா? இதெல்லாம் நடத்தணும்னாக்க பணம் வேணும். பணம் வேணும்னா அந்த எக்கானமி வேணும்னா என்ன பண்ணா வைசியனுடைய உதவி தேவை. அவன் அந்த காலத்துல வந்து நமக்கு வெல்த் ப்ரொடியூஸ் பண்றதுன்னு அக்ரிகல்ச்சர் இருந்ததுன்னு வச்சுங்க. இப்போ இண்டஸ்ட்ரியலையும் சேர்த்துக்கணும். இதுல இப்படி ட்ரேடு பிசினஸ் எல்லாமே அவசியம் தான். இதெல்லாம் வைசிய கர்மால வந்து அடங்கிறது. இதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்து இதெல்லாம் பண்றதுக்கு ஆள் வேணுமே. ஆள் இல்லாம இதை பண்ணாக்க பண்ணோம் ஓடுனாக்க சோல்ஜர் வேணுமே அவனுக்கு. ஒரு பிளான் எல்லாம் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணா கூட சோல்ஜர் வேணும். காரியம் கிருஷி பண்றதுக்கு வேணும்னு இவாளும் அவசியம் தான். இப்படி இவா 4 பேரும் ஹார்மோனியஸா இருந்தது இல்லைன்னா இந்த சொசைட்டில எல்லா காரியமும் நடக்கும் அப்படின்னாரு. இப்போ ஜாதி பிராமணன், ஜாதி சத்திரியன், ஜாதி இதுல நமக்கு ப்ராப்ளம் வருது. இப்போ இதெல்லாம் இன்டெலக்சுவலாகவும் இருக்கான், ஆனா அவன் வந்து கிருஷி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜாதிக்காக அவன் பிராமணனா இருந்தா கூட அவனுடைய எண்ணங்களை வச்சு பார்த்தான்னாக்கா அவன் எப்படி இருக்கானாக்கா வைத்தியம் மாதிரி இருக்கான், அவன் சத்திரிய மாதிரி. சில பேருக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ல தான் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இது ஆசிரமத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கூட நிறைய சன்னியாசிகள் வந்தா கூட யார் ஒருத்தர் இருக்குன்னா அவருக்கு இந்த பொறுப்பு, நீ டிக்கெட் புக் பண்றதுக்கெல்லாம் இந்த சன்னியாசி அவர் காரியத்தை பண்ணுவாரு. இவர் வந்து எக்ஸாம் அரேஞ்ச் பண்ணோம்னா அந்த சன்னியாசி போவாரு, எங்க சுவாமிஜி வராரு, அடுத்த மாசம் இங்க எக்ஸாம் அரேஞ்ச் பண்ணணும், இந்த இடத்துல பண்ணணும்னா முன்னாடி வந்து எல்லா இடத்துலயும் இதெல்லாம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு வந்து அந்த சத்திரிய பாயிண்ட் ஆஃப் மைண்ட் இருக்கு. யாரு கன்னியாசம் லெவல்ல கூட இந்த குணங்கள்லாம் இருக்கதான் இருக்கு. அந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுக்கு காரியங்கள். அதனால இப்படியும் சொல்ல முடியல. என்ன பேசிக்கல இது எல்லாம் ஒண்ணு தெரியுது, எல்லாம் ஆவசியம் அப்படின்னு தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், குண சத்திரியால பார்த்தோம், கர்ம சத்திரியால பார்த்தோம், ஜாதி சத்திரியால பார்த்தோம், ஜாதி வைஸ் டிவிஷனையும் பார்த்தோம். இதுல கிரடேஷன் இருக்கா அப்படின்றதுதான் இப்போ எல்லாருடைய கேள்வி, மனசுல இருக்கிற கேள்வி என்னன்னாக்க இதுலாம் கிரடேஷன் இருக்கா, வசதி தாழ்த்தி இருக்கா அப்படின்னு பார்த்தா ஜாதியை முதல்ல எடுத்தாங்க. வசதி தாழ்த்திக்கு அங்க வேலையே இல்லை. ஏன்னா இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தது என்னுடைய வேலையா யாருக்குமே தெரியாது. அவ இந்த குலத்துல பிறந்தோம், இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் அப்படின்னு சொன்னாங்க.
இது அவளுடைய சாய்ஸே கிடையாது. இதுல எப்படி ஒண்ணு வசதியா இருக்கும், ஒண்ணு தாழ்ச்சியா இருக்கும், இது வரதுக்கான சான்ஸ் இல்ல. சரி, கர்மா ஆங்கிள் பார்க்குமா? கர்மா ஆங்கிள் பாத்தீங்கன்னாக்க எது வசதி, எது தாழ்ச்சி, எது இப்போ வேதத்துல என்ன சொல்லுது? பிராமணோ முகமாசி பாகூராஜன்யகிருதா ஊரூதஸ்ய யத்வைஷ்யா பத்யாகும் சூத்ரோ அஜாயத அப்படின்னு சொல்லுது. இப்போ வெளியில பாக்குறவனுக்கு பிராமணன் முகம் மாதிரி சொல்லியிருக்காங்க, அதுதான் வசதி மாதிரியும் கால் மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி இல்ல, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் எப்படி கம்பேர் பண்ணிருக்கு புருஷ சூக்தம்னா எல்லாமே லிம்ஸ் தான், எல்லாமே ஆர்கன்ஸ். இதுல எது உங்களுடைய உடம்புல எது முக்கியம்? தலை முக்கியமா? தலைவலி வந்தவங்க கேட்டு பாருங்க. என்ன வயிறு முக்கியம் இல்லையா? வயிற்று வலி வரவங்க என்ன சொல்றான்? தலைவலி எவ்வளவு வந்தாலும் போட்டுவான், வயிற்று வலி மாத்திரம் ஒருத்தருக்கு வரவே கூடாதுன்னு சாருமா. பல்வலி வந்த மாமியை கேளுங்க, எது வேணாலும் வரலாம்ப்பா, பல்வலி மாத்திரம் வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்புல எல்லாமே தான் இம்பார்ட்டன்ட், எல்லாமே தான் ப்ராப்ளமேட்டிக். அதனால இதுல வசதி காய்ச்சின்றதே கிடையாது. இப்போ பிராமணன் டீச்சிங் கெப்பாசிட்டியோட ஒருத்தன் பிறக்கிறான், முகத்துல இருந்து பிறக்கிறான். டீச்சிங் இல்லாம இந்த உலகம் நடக்குமான? ரிசர்ச் இல்லாம, எஜுகேஷன் இல்லாம இந்த உலகம் இயங்குமா? அதுவும் தான் முக்கியம். சரி, பாகு ராஜன்யக்கிறதா, கையிலிருந்து பாகுல இருந்து ராஜன்ய சத்திரியர்கள்லாம் உண்டானார்கள் அப்படின்னாக்கா அது எதை காமிக்கிறதுன்னா அவளுடைய லா அண்ட் ஆர்டர், அவளுடைய ஃபைட்டிங் கெப்பாசிட்டி காமிக்கிறது. அதுவும் வேணுங்க. பிரஜைகளை ரச்சனை பண்ணா, நீங்க யாகம் பண்ணணும், இந்த தேவதர்கள்லாம் வரணும், பூஜை மழைகள்லாம் கொட்டணும்னாக்கா என்ன அர்த்தம்? அவன் இந்த காரியத்தை பண்ணணும்னா அவளுக்கு செக்யூரிட்டி அவசியம். செக்யூரிட்டி அவசியம்னா யாரு கொடுக்கணும்? இவன் தான் செக்யூரிட்டி கொடுக்கணும். இந்த செக்யூரிட்டி இல்லைன்னா இவாளால பண்ண முடியாது. இவனால பண்ண முடியலன்னா மழை வராது. அப்படின்னா எது முக்கியம் அப்படின்னு பார்த்தா செக்யூரிட்டி தான் முக்கியம் அப்படி தோன்றது. பண்றது தானே முக்கியம்னா அதுவும் முக்கியம், செக்யூரிட்டி முக்கியம். இதெல்லாம் இருக்கா கூட பணம் இருந்தா தானே பண்ண முடியும். அந்த பணம் வேணும்னா யார் தருவோம் உங்களுக்கு? அதனால வைத்தியனாக இருக்கக்கூடிய அந்த நிலையும் ஆவசியம் தான். அதனால இதுல கிரடேஷனே பண்ண முடியாது. சரி, இதெல்லாம் பண்ணா மாத்திரம் பண்ணுமா? அவன் சொன்னான்னாக்கா, அந்த அரசன் சொன்னான்னாக்கா அதை கேட்கறதுக்கு ஆட்கள் வேணுமே. அதனால சூத்ராவுடைய இப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுல கிரடேஷன் இப்படியும் பண்ண முடியாது. நீங்க ஜாதியில தான் கிரடேஷன் பண்ண முடியல, ஏன்னா நமக்கு சாய்ஸே கிடையாது. இங்க கர்ம ஆங்கிள் பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ண முடியாது. சரி, குண ஆங்கிள் வர முடியுமா அப்படின்னாக்க இந்த இடத்துல மாத்திரம் கொஞ்சம் தகராறு வருது. குண ஆங்கிள் கிரடேஷன் இருக்கதான் இருக்கு. எப்படி அப்படின்னா, யாரு சாத்விகமாக இருக்கிறானோ அவன் தான் சத்துவகுண பிரதானமா யார் இருக்கானோ அவன் பிராமணன். அவனுக்கு ரஜோகுணமும் தமோகுணமும் கொஞ்சமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஆளுனால மோர் டைம் ஆன் வேதத்தையும் படிக்கிறதுலயும் இருக்கிறதுனால இவனுக்கு ஆன்மீக லெவலுக்கு போய் வேதாந்தத்தை படிச்சு ஞானி ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. அவனுக்கு பிராமண பென்ட் ஆஃப் மைண்ட் இருக்கு. அவனுக்கு பிராமண ஜாதி பிராமணனுக்கு இல்ல, பிராமண மைண்ட் ஆஃப் இருக்கு. அதே மாதிரி இந்த சத்திரிய பிராமணனுக்கு அது குறைவா இருக்கு. ஆனா அவன் பண்ற சர்வீசஸ்னால அவனுக்கு சித்த சுத்தியான வரத்துக்கான சான்சஸ் ஆர் பிரைட். அவனுக்கு சத்துவகுணம் வர வைக்கின்றானே, ஆனால் அவனுக்கு அது ஈஸியா இருக்கு. இந்த கிருஷி பண்றவனுக்கு ரஜோகுணமும் தமோகுணமும் ஜாஸ்தி இருக்கு, சத்துவகுணம் குறைவா இருக்கு. அதனால அவன் என்ன பண்ண வேண்டியிருக்கு? கொஞ்சம் கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கு, எஜுகேஷன்லையும் ஈடுபடுத்திக் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த குணத்தை டிசைட் பண்ண வேண்டியிருக்கு சாய்ஸை வச்சுட்டு. இப்படி இருக்கு. இந்த சூதரனா இருக்கிறவனுக்கு என்ன பண்ண, அவன் இவ்வாறுகளோடயே இருந்துட்டு இருக்கிறதுனால இவனுக்கும் வாழ்க்கையில வரணும்னாக்க எல்லாருக்கும் வரணும். இந்த வேதாந்தத்துல பெக்யூலியரா என்ன பண்ணிருக்கு அப்படின்னாக்க, இவா எல்லாருமே ஞானத்துல அதிகாரம்னு சொல்லிருக்கு வேதம். யாருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அவன் ஆம்பளைக்கு தான் வேதாந்தம் வருமா, பொம்பளைக்கு தான் வருமா, பிராமணனுக்கு தான் வருமா அப்படின்னா கிடையாது. யார் யாருக்கு வேதத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவளுக்கு எல்லாம் வரும் அப்படின்னா. இத அபசூத்திர அதிகாரத்துல ஆச்சாரியன் ரொம்ப அழகா தீர்மானம் பண்ணிட்டாரு. எப்படின்னாக்க, பிராமணாளுக்கு படிக்கும் போது ஏன்னா அவளுக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்கு. அவளுக்கு வேதமும் உபனிஷதும் படிக்கிறதன் மூலமாகத்தான் அவளுக்கு பிரம்மஜானமானது வருமே தவிர புராணாதிகள்லாம் படிக்கிறதுனால அவளுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவ எஸ்கேப் பண்ணிட்டு அதுக்கு போறாங்கன்னு ஆயிடுறது. அதனால இந்த புராணத்தினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுட்டு அவன் வேதத்தினுடைய மகத்துவத்தை வேத அத்தியனம் பண்ணி வைதிகமா தான் அவன் உபனிஷத்தையும் கீதையும் படிச்சுட்டு தான் அவன் ஆகணும். ஆனா இந்த சத்திரியர்களுக்கும் வைசியார்களுக்கு சூதரார்களுக்கும் என்ன பண்ணாரு அப்படின்னாக்க, இவாளுக்கு எல்லாம் புராணாதிகளை படிச்சாலே இவாளுக்கு வரும். தந்திர கிரந்தங்களை பார்த்து கொண்டு அதுல இருக்க மாதிரி பூஜை பண்ணாலே அவளுக்கு பிரம்ம ஞானமானது கிடைக்கும். இந்த தந்திரங்கள்லாம் அதுக்காக தான் ஏற்பட்டது. அதுக்காக தான் பகவான் என்ன பண்ணாரு, சிவனுடைய வாயிலிருந்து அம்பாளுடைய காதுக்கு அந்த அம்பாளால கொடுக்கப்பட்டதுதான் தந்திரங்கள். இந்த தந்திரங்களுக்கு எல்லாம் அதிகாரம்
வைதிகமா இருக்கணும், பூனல் போட்டிருக்கணும், அப்படி இருந்தாதான் இதை படிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. அவளுக்கு இதனால என்ன பெனிஃபிட் கிடைக்கிறதோ அதெல்லாம் தந்திரத்தினாலேயே கிடைக்கணும் அப்படின்னு எழுதிட்டார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பகவான் எல்லாருக்கும் அந்த ஆத்ம ஞானத்துக்கு வழி பண்ணிட்டாரு. அது யாரா இருந்தாலும், அது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, சூதரனா இருந்தாலும் சரி, வைத்தியனாக இருந்தாலும் சரி, சத்திரியனா இருந்தாலும். ஆனா அவளுக்கு பார்த்து மாத்திரம் வேறுபடுறது. இவாளுக்கு இப்படி கஷ்டப்பட்டுதான் பார்க்கணும். ஏன்னா இவ இதுலயும் தலையிடுறதுல ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இவன் அடிக்கடிக்கு போறதே கிடையாது. இவனுக்கு என்ன வேலை? அதனால இப்ப படிப்பு மூலமா தான் வரணும். அவன் 1000 வேலைக்கு நடுவுல ஆன்மீகத்துக்கு வரான். அதனால அவனுக்கு அந்த உண்டான பெனிஃபிட் விடுவான். கிருஷி பண்றான், அதை விட அவன் ரொம்ப வசதியா வரணும். அவன் வேதாந்தத்துக்கு வரணும்னா எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பணத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், கிருஷியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அவன் சர்வீஸ் எல்லாம் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றதுன்னா அவனுக்கு ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. அதனால அவனுக்கு ஈஸியான பார்த்து கொடுத்தாரு. இவனுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணா, இதெல்லாம் இப்படி படிச்சுதான் வரணும் அப்படின்னு வர்ணாசிரமத்தை பிரிச்சு வச்சார். இப்படி அது மாத்திரம் இல்லாம நம்ம புராணங்கள்லாம் பார்த்தாங்கன்னாக்க அவங்களுக்கு ஜாதி பிராமணனுக்கு தான் பிரம்மஜானம் வரும் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே இல்லை. இப்ப இங்க திருநாளை போவார் நந்தனாரனுடைய சரித்திரத்தை பார்த்தோம்னாக்க அவர் புலையனா இருந்தவர். அவருக்கு தத்துவபுத்தி பிரதானம் சிவனே கதி சிவனே கதின்னு அவர் என்ன பண்ணிருக்காரு, நாளெல்லாம் மண்மையாக மாம் உபாசிதாகவா இருந்திருக்காரு அவரு. அப்படி இருந்தவருக்கு என்ன ஆச்சு, பகவானே தீட்சிதர்கள் காதல இவர் வராரு, இவரை போய் நீங்க ரிசீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அங்கேயே சாகித்யம் கிடைச்ச மாதிரி நமக்கு தெரியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இந்த இயற்பை நாயனாரெல்லாம் அவருடைய கதையெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஒய்ஃபையே சிவனடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிவபக்தியில போய் பண்ணாருனாக்கா அவர் என்ன பண்ண வணிகராக தான் இருந்திருக்காரு. அவர் காரைக்கால் அம்மையார் கதையா இருந்தாக்க அவர் வணிகராக தான் இருந்திருக்காரு. இளையாங்குடி மாறன்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா வேளாளராக இருக்காரு. இப்படி நம்மளுடைய ஆழ்வார்கள்ல பார்த்தாலும் இப்படி எல்லாம் இருக்கு. ஆக இந்த தத்துவகுணம் வர்றதுக்காகவும் அந்த ஆன்மீக நாலேஜ் வர்றதுக்கு ஜாதிதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. கர்மாதான் காரணம் சொன்னா கர்மா எல்லாமே ஈஸியா இருக்கு. அதனால கிரடேஷன் எங்க பாசிபிள் அப்படின்னாக்க குணத்துலதான் பாசிபிள். ஆகையினால குணகர்மத்தா குண வயசும் பண்ணாரு, கர்மா வயசும் பண்ணாரு. ஆனா இங்க விஸ்வபரமாத்மா சொல்லும் பொழுது இது ரெண்டு சொன்னாரு தவிர ஜாதியை பத்தி சொல்லவே இல்லை அவரு. ஏன் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அந்த அவர் இருந்த காலகட்டம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போதான் இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வந்தது. ஒரு 300-400 வருஷம் முன்னாடி இந்த ப்ராப்ளமே வரல. நீங்க ஒரு தச்சன் இருக்காருனாக்கா அவருடைய பையன் தச்சனா தான் இருந்தான். ஒரு கருமாரி இருக்காருன்னா அவருடைய பையன் கருமாரியா தான் இருந்தான். ஒரு பிராமணனா இருந்தாருனாக்கா அவருடைய பையன் அப்படியே தான் இருந்தான். ஏன் அப்படின்னாக்கா அது அவருக்கு ஈஸியா இருந்தது. ஏன் ஒரு பியூட்டிஷியன் வீட்டுல குழந்தை வயிற்றுல இருக்கும்போது அந்த மாமி என்ன பண்ற பாடும்போது அந்த ராகத்தோடய பாடுனா அது அப்படியே அதே அட்மாஸ்பியர்லயே வளருது. அதனால அதுக்கு என்ன நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் 10 வயசு 11 வயசுல அந்த மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வருது. வைதிக பிராமண வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் எப்படி வளருதுன்னா அவங்களுக்கு இதுலயேதான் இன்ட்ரெஸ்ட். காதால ஏன்னாக்கா தண்ணி கொட்டணும்ன்றதுதான் அவனுக்கு அப்பாவையும் தாத்தாவையும் பார்த்து அவனுக்கு சந்தியாவனத்துலதான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. இப்படி அவனுடைய அட்மாஸ்பியருக்கு ஏத்த மாதிரி வந்ததுனால அந்த காலத்துல இந்த கர்மாவும் ஜாதியும் சேர்ந்து கரெக்டா இருந்ததுனால இந்த தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த காலத்துல நம்ம சொல்லும் போது இதையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி இல்லைன்னாக்கா இது சரியா புரிஞ்சிக்காம போயிடும். ஜாதிக்கு மாத்திரம் தான் ஏதோ உசத்தி இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜாதின்னு புரிஞ்சுட்டதே தப்பு. நம்ம அது பர்த்ல இருந்து வந்தது, அதுல ஒரு சாய்ஸ் கிடையாதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாம் இவர் பண்ணி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த உலகமானது ஹார்மோனியஸா இயங்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ எல்லாருடைய இதுவும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பிரீஸ்ட் ஆகணும் அப்படின்னாக்கா இட் வாஸ் கன்வீனியன்ட் ஃபார் பிராமணர்கள். ஏன்னா அவனுக்கு ஈஸியா இருக்குது. ஒரு மியூசிஷியன் ஆகணும்னாக்கா மியூசிக் ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு அது கன்வீனியன்ட். நீங்க இன்னொரு ப்ரொஃபஷனை தேடி போனீங்கன்னாக்க அது கஷ்டம். அதுல நீங்க சைனா இருக்கு அந்த கட்ரோல் காம்படிஷன்லாம் பண்ண முடியாது. இப்போ வெளியில சொல்லக்கூடாது இந்த காலத்துல. ஆனா இப்போ பிராமணங்கள்லாம் பிசினஸ் பண்ணான்னு வச்சுங்க, நீங்க இந்த சேரிட்டி மைண்டடா இருந்து அவன் பிசினஸ் எல்லாம் பண்ணா அது சரியா வருமா? அது ஐயோ பாவம் சார் அவருக்கு கொடுக்குறேன் சார்னாக்கா இவருடைய அதுக்குன்னு உண்டான ஒரு ரோல் இருக்கு. அந்த பிசினஸ் மேன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்படி எல்லாம் இவங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுனால இப்ப என்ன ஆச்சுன்னா சொசைட்டில கன்ஃபியூஷன் நிறைய வந்துருக்கு. இவன் போய் அவனுடைய இடத்த பிடிக்கிறது, அவன் இவனுடைய இடத்த பிடிக்கிறதுனால இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வந்தது. ஆனா இது எல்லாமே எதுக்காக படைச்சேன் அப்படின்ற உண்மையை தான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்றதுக்காக கீதை வந்திருக்கு. அது எதுக்கு வந்திருக்குன்னா எல்லாரும் அந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காக தான் இப்படி போயிட்டாங்க. பிரின்சிபலா எதுக்கு வந்திருக்கு
இருக்கு அப்படின்னாக்க இந்த ஆசிரமத்தை எதுக்கு தயார் பண்ணோம் அப்படின்னா இவனுக்கு முதல்ல பிரம்மச்சாரி ஆசிரமத்துல படிக்கிறான், கர்மயோகத்துக்காக கிரகஸ்தாசிரமம், உபாசனா யோகத்துக்காக வானப்பிரஸ்தாசிரமம், ஞான யோகத்துக்காக இருக்குங்க. இதெல்லாம் வந்தது. இவனுக்கு எப்படி இந்த கர்மாவை குணாவை இதை பிரிச்சான் அப்படின்னாக்க இந்த இடத்துல எஜுகேஷன் இங்க வரணும், இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் வரணும், இங்க மணி வரணும், இங்க ஹெல்த்துக்கு ஆள் வேணும். இப்படி எல்லாம் படைச்சதுடைய காரணம் என்ன? ஸ்பிரிச்சுவல் குரோத் தான் இதுல முக்கியம். இது எல்லாமே குணத்துக்குள்ள வரக்கூடிய விஷயம்பா. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்தினால ஈர்க்கப்பட்ட விஷயங்கள். ஆனா நீங்க எல்லாருமே 4 பேருக்கு இருக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? இந்த குணத்தெல்லாம் தாண்டி நிஷ்கிரயோ பவார்ஜுனா அப்படின்னு இந்த குணாதீதனான ஒரு நிலைமை வரணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப மேற்கொண்டு 14வது சாப்டர், 15வது சாப்டர், 16வது சாப்டர்ல வேற என்ன சொல்ற, இந்த குணத்துக்குள்ள மாட்டிக்காதீங்க, இந்த சத்துவ குணத்தை வர வைக்கின்ற, அதுக்கப்புறம் அந்த சத்துவ குணத்தையும் தாண்டக்கூடியதாக பிரம்மஜானத்துக்கு தான் நீங்க வரணும், அதுக்கு எல்லாருமே அதிகாரி தான் அப்படின்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் குரோத் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற எண்ணத்துல சாதுர்வர்ண்யம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः தஸ்ய கர்த்தாரமபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம் அப்படின்னா சாதுர்வர்ண்யம் 4 வர்ணியம் தான் சொல்லியிருக்கோம். நம்ம ஆசிரமத்தையும் சேர்த்து சொன்னோம். இங்க வர்ணியத்துல அதுவும் அடக்கமா இருக்கிறதுனால அதை பத்தி பேசலாம். இந்த 4 வர்ணங்களையும் நான் தான் ஹார்மனிக்காகவும் ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காகவும் நான் தான் சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கேன். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், என்னால் சிருஷ்டிக்கப்பட்டது. எப்படி? குண கர்ம விபாகா, குணங்களையும் கர்மாவையும் வைத்துக் கொண்டு அவளுக்கு அவாவா அந்த குணத்தை வைத்துக் கொண்டோம். கர்மா இருந்ததுனால ஊர் நடக்கும், குணம் இருந்ததுனால ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு வருவோம் அப்படின்றதுக்காக இப்படி பிரிச்சு வச்சு குண கர்ம விபாகா. இதுக்கு சத்திய இப்படிப்பட்ட இந்த உலகத்துக்கு ஸ்திதிக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த சாதுர்வர்த்தியம் பெக்யூலியர் அவர் ரிலிஜன், வைதிக் ரிலிஜனுக்கு மாத்திரம் இருக்கிறது. இதுக்கு யார் தெரியுமா கர்த்தா? சத்திய கர்த்தாரம் அப்படிமா நான் தான் பண்ணேன். இதெல்லாத்தையும் வேணும், இந்த மாதிரி இருந்தாதான் இந்த உலகம் நடக்கும் அப்படின்றதுக்காக அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும், எஜுகேஷன் வேணும், டிஃபென்ஸ் வேணும், மணி வேணும், பீப்புள் வேணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பிரிச்சேன். இவ எல்லாம் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்துவ குணத்தை சம்பாதிச்சு அதுக்கப்புறம் அந்த சத்துவ குணத்தையும் தாண்டி குணாதீதமான ஒரு ஆத்ம நிலைமைக்கு வரணும் என்பதற்காக நான் தான் இதை பண்ணேன். கர்த்தாரம் அப்படிமா. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, இது எல்லாம் நான் பண்ணதுனால நான் இது எதோடய சம்பந்தப்பட்டதே கிடையாது. எல்லாத்தையும் நான் பண்ணா கூட இது எதுலையுமே சம்பந்தப்பட்ட நானே இருந்து காமிச்சிருக்கேன். எத்தனையோ ஃபெயிலியர் எனக்கு வந்திருக்கு, எத்தனையோ நான் பிறந்தவர்களுடைய பர்த்தே ஜெயில தான் வந்திருக்கு. வேண்டிய பேரண்ட் பேஜ்லன்னு பார்ப்பேன். அம்மா ஒரு அம்மா பெக்கிறா, இன்னொரு அம்மா வளர்க்குறா, இப்படி எல்லாம் கஷ்டங்களை அனுபவிச்சுதான் நானும் வந்திருக்கேன். ஆனா இது எதுவுமே என்ன போகாம உங்களுக்கு எல்லாம் இருந்து காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த வேதாந்தத்தை நீங்க படிச்சீங்கன்னா இந்த கர்மாவிலேயே இருந்து கொண்டு ஜனகர்களோ மாதிரியோ விஸ்வபதி மாதிரியோ நீங்க இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருந்து கொண்டு நீங்க எதுலையுமே அட்டாச்மெண்ட் இல்லாம யூ கேன் க்ரோ. இந்த குரோத்துக்கு தான் உங்களுக்கு பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம், இப்படி இந்த லெவல் மூலமாக புரிந்து கொண்டே இருந்தா நீங்க கடைசியில நான் அகர்த்தா, எனக்கு காரணமே கிடையாது, எனக்கு ஒரு கர்மாவும் ஆக வேண்டியது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா எதுக்காக நான் என்ன பண்றேனோ அதை வந்து எல்லாரும் பண்ணேன். ததேவ இகரோஜனகா அப்படின்னு சொன்னார். பிரமாணம் கொடுத்தே ததேவ இகரோஜனகா. நீங்க சிஷ்டாச்சாரத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னாக்க எல்லாரும் விட்டுடுவாங்க. நீங்க வேதாந்தத்துக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ன்றதுக்காக நீங்க அதை நிறுத்தினீங்கன்னாக்க அப்புறம் ஆத்துல பையன் சந்தியாவந்தனம் பண்ண மாட்டான், அது பண்ண மாட்டான், ஊர்ல பாக்குறவங்க அவரே பண்றது இல்லைன்னு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால இந்த வர்ணாசிரமம் எல்லாம் கரெக்டா போகணும்னாக்க பிரம்மஞானம் வந்ததுன்னா கூட நீங்க ஞானியானவர் என்ன பண்றாரு, எல்லாரும் மாதிரியும் உட்காந்துருக்காரு. சங்கராச்சாரியார் எல்லாம் பார்த்திருக்கோம். நம்ம அவளும் எல்லாரும் மாதிரியும் போய் குளிக்கிறான். என்ன எல்லாரும் 3 வேளை ஸ்நானம் பண்ணா. இதெல்லாம் சன்னியாசாசிரமத்துல விதிச்சிருக்கான அவளுக்கு கோ விதி கோ நிஷேதா. சன்னியாசிக்கு அவர் விதிய நிஷேதம் இருந்ததுன்னா அவர் கிரகஸ்தாசிரமா ஆத்திலேயே வச்சுக்கலாம, வெள்ள வச்சு கட்டிட்டு அவரையே சன்னியாசி ஆனார். அப்படி ஆனா கூட ஏன் இந்த செய்தின்னு இருக்கான்றத நம்ம பார்த்தோம்னாக்க எதுக்காக ஊர்ல எல்லாரும் அப்படி இருந்தாதான் அவனை என்ன தெரிஞ்சோ தெரியாமல நான் பண்றதெல்லாம் அவன் பார்த்தேன். நான் எப்படி பேசுறேனோ அதை பாக்குறான். அதே மாதிரி நான் எப்படி நடைமுறையில பண்றேனோ அதை காத்தால இருந்து பூஜை பண்ணலாம் அவனும் பண்ண மாட்டான். ஆகையினால எல்லாரும் இந்த சிஸ்டர்களாக இருக்கக்கூடியவா பெரியவாளா இருக்கக்கூடியவர்களா இருந்து காமிக்கணும். இருந்து காமிச்சாதான் பண்ணணும். ஆனா அதுக்காக அவ அகர்த்தான்னு கிடையாது, அவ அகர்த்தாதான். இதுல எதுலையுமே அட்டாச்மெண்ட் இல்லாமதான் இருக்கா. அப்படின்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மாவே இருந்து காமிச்சார். இந்த ஞானியினுடைய நிலையே என்னுடைய நிலையே எப்படிதான். அதனால நான் கர்த்தாவாக இருந்தாலும் அகர்த்தாரம் அவ்யயம்.
நான் எந்த கர்த்தாவுக்கும் இது எதுக்கும் நான் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ற. அகர்த்தா பரமார்த்ததாக அகம் அகர்த்தா ஏவ என்ன கர்த்தா. ஆனா ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வேர்ல்ட் நான் தான் அகம் கர்த்தா. ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் நாலேஜ் நீங்க பாத்தீங்கன்னா அகம் அகர்த்தா. அகர்த்தா அது மாத்திரம் இல்ல, அத்தியம் மாறுபாடு இல்லாத இன்னைக்கு கர்த்தா நாளைக்கு கர்த்தான்னு அப்பப்போ மாறி மாறி ஒரு ரோல் எடுத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த பொய்யான உலகத்துல மாயிக்கமான இந்த உலகத்துல மாயையா சித்திக்கப்பட்ட உலகத்திலேயே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த மாயையில எப்படி எல்லாம் மாயையில மாட்டிட்டு இருக்கோம். அந்த மாயையில இருந்து ஆத்ம ஞானம் பார்த்து இது இந்த உலகமானது மாயைன்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்னு என்னுடைய துணியானது நல்லா செடியில மாட்டிட்டு இருக்கு. இப்ப அந்த மாயையில தான் நான் இருக்கேன். இந்த மாயையில இருந்து வெளில வரணும்னா என்ன பண்ணா அந்த செடியில இருந்து எப்படி மாட்டிருந்ததோ அப்படி எடுக்கணும். அப்படின்றதுக்காக தான் இந்த மாயையிலேயே இருந்து கொண்டு இந்த மாயையிலேயே தாண்டறதுக்காக தான் நம்ம ரிஷிகள்லாம் முன்னவர்கள்லாம் நமக்கு வழியை கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்தாங்க. ஏன்னா இந்த கோபுரா பாய்சனை வச்சுட்டே கோபுரா பாய்சன் எடுக்கணும். அதே மாதிரி இந்த மாயிக்கமான இந்த கர்மாவிலேயே நம்ம இருந்துட்டு இந்த மாயிக்கமான கர்மாவின் மூலமாகவே இந்த கர்மா மாயின்றத உணர்ந்து அந்த பிரம்மத்தை அடையணும் அப்படின்றதுக்காக தான் அத்தியமான ஒரு நிலையில அகர்த்தாவான ஒரு நிலையை அடையணும். கர்த்தாரம் அப்படி கர்த்தாவாக இருந்தாலும் அப்படின்றார். நம கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா விதிமான்யோ விஜானாதி கர்ம விர்தசபத்யதே கர்மாணி மாம் லிம்பந்தி. இந்த கர்மா ஏதாவது என்ன தொடர்றதா பாத்தீங்கன்னா இவ்வளவு காரியம் பண்ணா கூட நான் எதுலையுமே அட்டாச்மெண்டே கிடையாது. இப்படிதான் இதுதான் வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். எல்லா கர்மாவும் பண்ணணும். ஆனா அதனுடைய ரிசல்ட்டுக்காக பயந்து இடிஞ்சு உட்கார்றதோ ஒரேடியா சந்தோஷமா குதிக்கிறதோ இல்லாம அது பட்டுப்படாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதான் திதிக்ஷா சம தம விபரீதி திதிக்ஷா சத்தா. இதுதான் பிராமண குணத்தினுடைய அடையாளங்கள். இதெல்லாம் வளர்த்து கொண்டோமே ஆனால் நமாம் கர்மான்னு இருக்கு. எப்படி இந்த கர்மாவானது என்னை படுவதிலேயோ என் மேல ஈசிக்கிறது இல்லையோ அப்படி உங்களுக்கு ஈசிக்காது. நமே கர்ம பலே ஸ்பிருஹா. இந்த கர்ம பலத்துல உங்களுக்கு ஆசை ஸ்பிருஹா அது எதிர்பார்த்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒளிவு கூடவே வரும். ஒளிக்கு காரணமே வேணாம், உங்களுடைய மனசுதான் காரணம் இல்ல. சும்மா ஒண்ணு ஒழுங்கா ஸ்கூல்ல வரணும்னு நீங்க நல்லா நினைச்சீங்கன்னா நல்லதான். நீங்க கொஞ்சம் ஒருவேளை வாட்டர் லாரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா போச்சு உங்களுடைய ஒரி. நம்மளுடைய ஒரிக்கு நம்மளே காரணமாயிடுவோம். அதனால கர்ம பலத்துல ஸ்பிருஹா இருந்துட்டாக்க உங்களுடைய அதனாலதான் நீங்க பாருங்க நீங்க இந்த ஒரி மாத்திரம் ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த ஒரின்றது மட்டும் அந்த டைத்துக்கு வராது. நீங்க ஒரு பிளான் பண்ணணும்னு வச்சுங்க. நம்ம நாளைக்கு ஒரு யாகம் பண்றோம் அதை பத்தி பேசணும்னாக்கா வி கேன் பிக்ஸ் அ டைம். 6 மணிக்கு உட்காந்து பிளான் தான் பண்ணோம். ஒரிக்கு நீங்க டைம் ஒன்று பிக்ஸ் பண்ண முடியுமா? இன்னைக்கு எல்லாம் ஒரியே பண்ண மாட்டேன். சாயங்காலம் 8:30 நான் ஒரி பண்ணலாம்னு இருக்கேன்னாக்கா அது வராது. அதுக்கு அந்த ஏன்னா இந்த கர்மால அட்டாச்மெண்டா பண்ண அந்த ஒரியும் கூட வரும். இதுல இருந்து நம்ம தப்பிச்சுதான் இருக்கணும். அப்படி தப்பிச்சதுனா கர்ம பலத்துல ஸ்பிருஹ இருக்குதுன்னா இதுல இருந்து தப்பிக்க முடியாது. அதனால இந்த ரிசல்ட்லயும் ஸ்பிருஹ வச்சுக்காதீங்க. இந்த அட்டாச்மெண்ட்டை வைக்காம இருந்தாருனாக்க இப்ப என்ன பாருங்க, கர்மாவையும் நான் ஈடுபடுறது கிடையாது, கர்ம பலமும் என்ன அஃபெக்ட் பண்றது. நான் கர்மா பண்ணாலும் அந்த கர்மாவில அதீதமாக நான் ஈடுபடுறதும் இல்லை. அந்த கர்ம பலத்தினாலேயும் நான் ஸ்பிருஹ இல்லை எனக்கு. அதனால இதிமான் ஜோ அபிஜானம் இப்படிதான் நான் இருக்கேன், அதே மாதிரிதான் நீங்களும் இருக்க அப்ப இருக்கணும் அப்படின்னு அபிஜானாதி யார் தெரிஞ்சு கொண்டார்களோ, நன்றாக இந்த சீக்ரெட் ஆஃப் லைஃப் புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள் கர்மபிஹி நபத்தியதே அவர்களையும் இந்த கர்மாவானது பயந்தே பண்ணாது. அவன் என்ன காரியம் வேணாலும் பண்ணலாம், அவன் இன்னொரு பேட எப்பொழுதும் அந்த ஆத்ம ஞானத்திலேயே இருப்பா அப்படின்னு சொல்ற. இதுவும் ஒரு ரசமான ஸ்லோகம். இது அடுத்த திகழ்ச்சி தான் பார்க்கலாம்.